கும்பராசிக்கு 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை உருவாக்கி தரும். எந்தெந்த வகையில்? அதை விட முக்கியம் என்னென்னா, உங்களுக்கு நடக்கிற 7.5 சனி வேற உங்களை போட்டு கொஞ்சம் பாடுபடுத்தத்தான் செய்யும். கும்பராசிக்காரங்க ஆராய்ச்சி துறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 நல்ல காலகட்டம். ஏன்னா உங்களை பற்றி அந்த துறையில் டாப் லெவலில் இருக்கிறவங்க நிஜமாகவே ரொம்பவும் சிலாகிச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள். மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும் பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே ஒரு லாக்டவுன் மாதிரியான, இல்லைனா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார், இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும் சண்டைகளும் மலைச்சரிவுகளும் இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும் இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன செய்யுது? இதை நாம் பார்த்தோம்னா நிறைய நன்மைகள் தான், இல்லை நல்லா சொல்கிறதுக்கு இல்லை. சிறுக காசு வந்துக்கிட்டே இருக்குது. சிறுக தான் எல்லாமே நடக்குது. திடீர்னு ஏதாவது மாற்றம் வேணும்னு சொன்னால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்றை போட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனசு சும்மாவே இருக்காது. சிந்தனையை முடிச்சுட்டு ஒரு செயல், என்ன செஞ்சாலும் சரி பரபரன்னு ஒன்று மனசு பரபரன்னு இருக்கும், அதன் விளைவாக உடம்பு பரபரன்னு இருக்கும். சும்மா இருக்கவும் விடாது. அவங்க தான் அப்படி இருக்காங்களேன்னு பார்த்தா கூட இருக்கிறவங்க சும்மா இருந்தால் அதை பார்த்தா அதை விட ஆத்திரம் வரும் அவங்களுக்கு. இந்த கும்பராசிக்கு இருக்கிற நன்மையும் தீமையும் இதுவே. தான் சுறுசுறுப்பாக இருப்பது அற்புதம். அதே நேரத்தில் அடுத்தவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் அவனை பார்த்து ஆத்திரம் வருது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது தான். இது தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இது அவங்களுடைய அடிப்படை குணம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கும்பராசிக்கு 6ஆம் இடத்து குரு 5ல் இருக்காங்க, 6க்கு போகிறாங்க, 7க்கு போகிறாங்க. ஸோ இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை உருவாக்கி தரும். எந்தெந்த வகையில்? கடன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கடன் கிடைக்கும். நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு எதுக்குடா கடன், நான் அமைதியாக தானே இருக்கிறேன், எனக்கு தேவையே இல்லை காசு, நான் சம்பாதிக்கிறேன், நான் பாட்டு அமைதியாக இருக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா கடன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. வலுக்கட்டாயமாக உங்களுக்கும் கடன் கொடுக்கப்படும். இல்லை அப்படின்னா அடுத்தவன் பணம் இருக்குது பத்திரமா வைங்க அப்படின்வாங்க. அக்கா இதை பத்திரமா வச்சுக்கிக்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட பணம் சேரும். எப்படியோ ஒன்று சேருங்க, அது ஆணோ பெண்ணோ சேரும். அடுத்தவன் பணத்தை கொடுத்து வைப்பாங்க. அந்த கொடுத்து வச்ச பணத்தை நீங்கள் ஏதாவது செஞ்சுருவீங்க, அப்புறம் அது கடனாக மாறிடும். அதுக்காக உங்களை யாரும் திட்ட போகிறதில்லன்னு வைங்க. ஆனாலும் கடன் உருவாக்கணுன்றது தான் முக்கியம். இப்போ வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஓகே கடன் வாங்கி வாங்கலாம். வண்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு செலவை வைக்கும்.
அதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே கடன் கிடைக்கும். திருமணம் பண்ணணும் அப்படின்னா கடன் கிடைக்கும். எங்கேயாவது நீங்கள் வந்து வெளியூர் போகணும், டூர் போகணும், வேலைக்காக ஏதாவது செய்யணும்னா அதுக்கு கடன் கிடைக்கும். தொழில் ஆரம்பிக்கவா கடன் கிடைக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் சரிங்க, கடன் கிடைக்கும். காசு வேணும்னா காசு கிடைக்கும். கடன் உருவாகிடும், மறந்துடாதீங்க, கடன் உருவாகிவிடும். உங்களுக்கு எப்படியோ கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் ஊதாரித்தனம் தோணும், அதை செய்யலாம் இதை செய்யலான்னு தோணும். ரொம்ப நாள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கலான்னு தோணும். இதெல்லாம் நல்ல விஷயந்தான், செய்யலாம். நீங்கள் இடத்துலையோ இல்லை தங்கத்துலையோ இல்லை வேறு ஏதாவது வடிவத்தில் நீங்கள் வந்து முதலீடு செய்வீங்க அப்படின்னா இந்த கடனெல்லாம் உங்களை கொள்ளாது. இல்லைன்னா பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மந்தம் தோன்றும். அதை விட முக்கியம் என்னென்னா, உங்களுக்கு நடக்கிற 7.5 சனி வேறு உங்களை போட்டு கொஞ்சம் பாடுபடுத்தத்தான் செய்யும். அதன் விளைவாக மைண்டு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி மந்தமாகும். சில நேரம் வந்து வெறுப்பு வரும், சில நேரம் விரக்தி வரும். நாம் ஏன்டா இப்படி இருக்கிறோன்னு தோணும். என்னடா நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குதேன்னு தோணும். இதெல்லாம் வரும், இப்படி வந்துட்டு. ஆனாலும் கூட நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து ரெக்கவரி ஆகிடுவீங்க. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். பட் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இன்னொரு ஒரு 6 மாதம் 8 மாதம் தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து சரி பண்ணிடும். சில நேரங்களில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரே எதிரிகள் தொல்லைன்னு சொல்லலாம். அந்த எதிரிகள் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க, குடும்பத்திலேயே தான் இருப்பாங்க, கூடவே தான் இருப்பாங்க. கூடவே இருக்கிற செவ்வாழை இப்படி பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் இருக்கும். படுத்தி எடுத்துருவாங்க. இது கும்பராசிக்காரங்க கூட இருக்கிறவங்களால நடக்கக்கூடியது. சில நேரங்களில் அந்த கூட இருக்கிறவங்க உங்கள் குடும்பத்திலேயே கூட சில கோளாறுகளை குழப்பங்களை உருவாக்கி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய தவறான இல்லைன்னா அவங்க தமாஷா பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை குடும்பங்களில் அப்ளை பண்ண போய் அது எங்கேயாவது போய் சிக்கலில் கொண்டு போய் சேர்த்திரும். மறந்துடாதீங்க. ஏன்னா கிரகம் எல்லா பக்கமும் நல்லது செய்யும் நம்பிடாதீங்க. டக்குன்னு ஒரு பக்கம் நல்லது செஞ்சால் இன்னொரு பக்கம் பிடிச்சி காலவாரி விட்டுரும். ஏன்னா உங்களுடைய நேரத்தை வந்து அப்படி மாற்றி வேலை செய்யணும். தொழில் தான் முக்கியம்னு பிரதானப்படுத்தணும் அப்படின்னா அப்போ குடும்பத்தை பிரித்து விட்டு தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தையும் பிரிச்சிடும். ஆமாம், கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது குடும்பத்தில் அவ்வளவு சிறப்பான நேரம் கிடையாது. திடீர்னு கணவன் மனைவியவோ மனைவி கணவனையோ பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியாக இருக்கலாம், சண்டை போட்டு இருக்கலாம், குழந்தை பிறப்புக்காக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க பிரியறதுன்றது தவிர்க்கவே முடியாது. டக்குன்னு பிரித்து வச்சிடும். தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், அடுத்த நபர்களுடைய ஆலோசனைகள் இதையெல்லாம் கொண்டு வந்து குடும்பத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. மேக்சிமம் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு எது சரின்னு தோணுதோ அதை ஒட்டி மட்டும் போங்க. தேவையில்லாத சிக்கலில் போயிட்டு தயவு செஞ்சு சிக்கிக்காதீங்க, பிரச்சனை பெருசாகிடும். இந்த ஒரு ஏரியா தான் கும்பராசிக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. குடும்பம், கணவன் மனைவி, இந்த இடம்தான் மேக்சிமம் பிரச்சனை. பாக்கி எல்லாமே சூப்பராக இருக்குங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்னென்ன தொழில் செய்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஆசிரியர் பணி, அதில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் நிஜமாகவே சூப்பரான காலம். பிஎட் படிக்கிறாங்க, இல்லை அப்படின்னா அதை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். இந்த டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நிறைய வந்து ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போடுவாங்க. அப்புறம் நீட்டு கோச்சிங்கு, அப்புறம் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஜேஇ கோச்சிங்கு, இந்த மாதிரியான கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்களுக்கு நிஜமாகவே சூப்பரான காலகட்டம். திடீர்னு அந்த கோச்சிங் சென்டரில் வேலை செய்கிறவங்களே வந்து நாங்கள் பிரிஞ்சு போய் நான் வந்து கோச்சிங் சென்டர் வைக்கிறேன் அப்படின்றதுக்கான முயற்சி எதாவது எடுக்கிறாங்கன்னா அதுவும் நடக்கும். கும்பராசிக்காரங்க ஆராய்ச்சி துறையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 நல்ல காலகட்டம். ஏன்னா மனசு ஒரு இடத்துல இருக்காது, தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். பரபரன்னு மனசு இயங்குமா, அப்போது அவங்களுடைய அந்த சிந்தனையை கரெக்டாக அவங்களுடைய துறை சார்ந்து திருப்பிட்டாங்க அப்படின்னா சூப்பர். புதிய சிந்தனைகள் உருவாகும். புதிய விஷயங்கள் அவங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்து நிற்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க தோணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட்டுகள் அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் இருக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலம். அதே மாதிரி விண்வெளி துறையில் இருக்கிறவங்க, ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே நிஜமாகவே இந்த காலங்கள் அற்புதமான காலங்கள்.
சில கோளாறுகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் மட்டும்தான் வரும், ஆனால் தொழிலில் வராதுன்றதை புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய மைண்டை மட்டும் லைட்டாக இந்த பக்கம் திருப்புங்க. நிஜமாகவே சீரியஸாகவே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்களாக தான் அமையும். கும்பராசிக்காரங்க மருத்துவராக இருக்காங்க, குறிப்பாக அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவர், அவங்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசம். புதிய விதமான சில சிக்கலான விஷயங்கள் அவங்கள வந்து சேரும். அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த வெளியே வந்து டாக்டர் இல்லாமல் கோச் அப்படின்ட்டு இருப்பாங்க, மென்டல் கோச் அப்படின்னு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சைக்காலஜி படிச்சுட்டு அது தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். இன்டெலிஜென்ட் சம்மந்தப்பட்டு அது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். செக்யூரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பர். பவுன்சர் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பர். அப்புறம் எஸ்கார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பர். அதாவது ஒரு குறிப்பிட்ட துறை, ஒரு குறிப்பிட்ட ராசி அற்புதமாக வேலை செய்யும். அது தொடர்பான தொழில் செய்கிறவங்க, அது தொடர்பான வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வருமானம் வரும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். உங்களை பற்றி அந்த துறையில் டாப் லெவலில் இருக்கிறவங்க நிஜமாகவே ரொம்பவும் சிலாகிச்சு பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்துக்குமே முயற்சி தான் ரொம்ப முக்கியம். முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, சக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சிறைத்துறையில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. கண்டிப்பாக யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க. உங்களை சிக்க வைக்கிறதுக்குன்னே 2 பைத்தியம் முடித்தவங்க ஏதாவது செய்வாங்க. எப்படி பார்த்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இவங்க 2 பேரும் சிறைத்துறையில் இருக்கிறவங்களையே சிறையில் அடைச்சி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடும். இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு மறுபடியும் 100 தீர்வுகளை தேடி போகும். 10 பேர் காலில் விழுக சொல்லும். ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி விட்டுரும். ரொம்ப உஷாராக இருந்து கூட இருக்கிறவங்க யாரும் சிக்கல் உருவாக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. பேரு கெடுத்துக்காதீங்க எந்த இடத்துலையும். ஏன்னா பேரு கெட்டு போவதற்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டால் கிடச்சிரும். இந்த வேலை இந்த இல்லைங்க, எனக்கு இந்த ஊர் வேண்டாம், இன்னொரு ஊர் மாற்றி கொடுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், பெரிய அளவில் கிடைக்கும். அப்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது இருக்கிற இடத்துலையே வந்து எதாவது சமாளிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை கெட்ட பேரை சரி பண்ணிடலான்னு நினச்சாலோ, எவ்வளோ தூரம் சரி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் மறுபடியும் கெட்டுக்கிட்டே இருக்கும். கவனம் அதிகம் தேவை. நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமல்ல, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.